மத்தியமதி வட்டக்கோட்டை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சிவபாலன் திருவரங்கன் அவர்கள் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் முடிவிடத்தில் இருந்து வரும் காளைகளினை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சவாரியை வழிநடத்தும் முடிவிடத்திலே இந்த போட்டியை நடுவர்களாக இருந்து தீர்ப்பளித்தவர்களை உடனடியாக விரைந்து செல்லுமாறு வேண்டியிருக்கின்றோம். பிரிவின் முதல் சுற்று தற்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றது. ஆம், எல்லை கோட்டிலே காளைகள் அணிவகுக்க அங்கு வண்டில்களை பிணைக்க இருக்கிறார்கள். எனவே முடிவிடத்தில் இருந்து வரும் அந்த காளை சோழிகள் காளை சொந்தக்காரர்களும் வருவதை தடை செய்யுமாறு இறுதி முடிவிடத்தில் இருக்கும் நடுவர்களை வேண்டியிருக்கின்றோம். இனி காளை சவாரி திடல் வழியை கொண்டுவர்கள் போட்டியில் இருந்து எதிர்வரும் போட்டிகளில் இருந்து இடை விலக்கப்படுவார்கள். ஏனெனில் நேரங்கள் போதாமல் இருக்கின்றது. போட்டிகளை விரைவாக நடாத்த வேண்டியிருப்பதால் தயவு செய்து குறுக்காக எந்த காளை சோடிகளையோ வண்டிகளையோ கொண்டு வர வேண்டாம் என அறிவிக்கின்றோம். சோடி சொந்தக்காரர்களே, காளைகளின் கால்களை எல்லைக்கோட்டின் உள்வளம் வைத்திருக்குமாறு ஆரம்பிப்பாளர்கள் அறிய தந்திருக்கிறார்கள். பி பிரிவுக்கான பதிவுகள் இன்னும் சில மணி நேரங்களில் சில நிமிடங்களில் நிறுத்தப்பட இருப்பதனால் டி பிரிவுக்கு பதிவுகளை மேற்கொள்ளாதவர்கள் பதிவுகளை வந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் டி பிரிவுக்கான அதிர்ஷ்டம் பார்க்க இருக்கின்றது. முதலாம் காளைகளவரையும் உள்நுழைய வேண்டாம் என முடிவிடத்தில் டி பிரிவுக்கான அதிர்ஷ்டம் பார்க்க இருப்பதனால் காளைச்சொந்தக்காரர் கேட்டுக்கொள்கின்றோம். பதிவு நடைபெறும் இடத்திலே கும்பலாக சுத்தி நின்றால் அங்கே நடுவர்களுடனோ போட்டியையோ நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியாத நிலை இருக்கின்றது. தயவு செய்து ஒழுங்கில் ஒரு வரிசையில் நின்று வருமாறு அழைக்கின்றோம். அனிஸ் பட்டகஜி டி பிரிவு அதிர்ஷ்டம் பார்த்துக் கொண்டிருப்பதனால் காலை சொந்தக்காரர்களை விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாகராசா நாரந்தனை டி பிரிவு அதிர்ஷ்டம் பார்த்துக் கொண்டிருப்பதனால் காலை சொந்தக்காரர்கள் விரைவாக வரணும். அனுசன் பவுனிக்குளம் சுரேஷ் பண்டத்தெரிப்பு திவ்யா வாட்டுக்கோட்டை டி பிரிவு கோபு மூளாய்
தயவு செய்து டிபிஎல் காலச்சோரிக்காரர் உடனடியாக காரியாலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டி பிரிவு காலச்சோரிக்காரருக்கான அதிர்ஷ்டம் மறுபடியும் போடப்பட இருப்பதால் தயவு செய்து காலச்சோரிக்காரர் உடனடியாக அதிர்ஷ்டம் பார்க்கும் இடத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டி பிரிவு அதிர்ஷ்டம் மறுபடியும் அதிர்ஷ்டம் பார்க்க இருப்பதனால் உடனடியாக காலச்சோரிக்காரர்கள் காரியாலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாரதி அசோக் அவர்களை உடனடியாக 29ஆம் கோட்டுக்கு வருமாறு வேண்டி நிற்கிறார்கள். எல்லைக்கோட்டின் வரையிலிருப்பவர்கள் அவதானம். விரைந்து வாருங்கள். ஏ மற்றும் பிக்கான பதிவு. விரைந்து வாருங்கள். நீங்கள் ஏ மற்றும் பி பதிவு மேற்கொள்ள வேண்டுமாயிருந்தால் விரைந்து வாருங்கள். அங்கு புயல் என புறப்படும் அங்கு வழித்தடத்தில் அறிவித்தவாறு வந்து கொண்டிருக்கின்றன. பார்வையாளர்கள் ஒவ்வொரு பாதுகாப்பு 51 அதகம் தாண்டி 3ஆம் பிரிவில் மட்டும் 51 சூழிக்காடுகள் பங்குபற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பமே அமர்க்களத்தார். பிறந்த தின மாட்டு வண்டி சவாரி போட்டிக்கு அவர் மீது அன்பு கொண்ட நட்பும் தேச அன்பு முனேரி முத்தொம்பன் மெரட்டாப் 18, 19, 20 போட்டால் என்ன கோட்டுக்கு உடனடியாக வருகை தருமாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் டி பிரிவில் 22ஆம் சோடி காலை உடையார்கட்டு
கசி உயரக்குளம் டி பிரிவு காவல்துறை கசி உயரக்குளம் கசி உயரக்குளம் ஓட்டுக்கோட்டை மண்ணின் வீர திருமகனான முத்துக்குமார் சிவபாலன் அவர்களின் பொன்விழா பிறந்த நினைவாக ஓட்டுக்கோட்டை கொத்துக்கட்டி சவாரி திடலில் நடைபெறும் ஞாபகார்த்த மாட்டு வண்டில் சவாரியை சிறப்பிக்கும் ஒரு சிறுகவிதை. வட்டுக்கோட்டையின் எல்லை சாமி அவன், வீரம் விளைந்த வட்டுக்கோட்டை மண்ணிலே வீரத்தின் உருவமாய் வாழ்ந்தவன், நேர்மை துணிவு பலம் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி நின்றவன், கண்ணசைவில் படைகளை நடத்திடும் வீரன், களத்தில் தனியாக இறங்கிடும் சூர தீரன், பெரியோர் சொல்லை தலைமையில் ஏற்பான், சிறியோர் தவறை தாயாய் மன்னித்து அரவணைப்பான், கல்லறை ஒடுக்கிய காவல்காரன், பெண்களை காத்திட்ட கண்ணியக்காரன், அவன் காலத்தில் போதைக்கு வலியும் இல்லை, வாழ்வெட்டு கும்பலின் வாள்களும் ஆடியதில்லை, எல்லை சாமியாய் ஊரை காத்தவன், தேவி என்ற பெயரை சொன்னாலே இளையோர் நரம்பில் உதிரம் கொதிக்கும், அவன் ஒரு குரல் கொடுத்தால் உயிர் தர ஊரே திரண்டு நிற்கும், விவசாயம் பண்பாடு மாட்டு வண்டி சவாரி இவற்றை தன் உயிராய் நேசித்த நெஞ்சுரக்காரன், கொத்து கட்டி சவாரி திடலில் என்று சடங்கை ஒளிகள் அவன் பெயர் சொல்லும், பொன்விழா பிறந்த நாள் நினைவோடு மாட்டு வண்டிகள் மண் தூவி பாயட்டும், வட்டுக்கோட்டை வீரத்தின் அடையாளம் சிவபாலன் பெயர் என்றும் நிலைத்து வாழட்டும், வட்டுக்கோட்டையின் வீரத்தின் அடையாளம் மண்ணின் காவலன் முத்துக்குமார் சிவபாலன் தேவி அவர்களின் நினைவாக இதை சமர்ப்பிக்கின்றோம். இன்றைய இந்த மாபெரும் பொன்விழா மாட்டு வண்டி சவாரி போட்டிக்கு அவரின் மீது பாசமும் நேசமும் நட்பு கொண்ட நண்பர்கள் நிதி அளித்து இந்த அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சுந்தரேஸ்வரன் பன்னாகம் 45,000 ரூபாயையும், முத்துக்குமார் ஸ்ரீதரன் அவரது மூத்த சகோதரன் கனடாவில் இருந்து 2,74,000 ரூபாயையும், முத்துக்குமார் திருக்குமரன் வாசு அவரது இன்னும் ஒரு தமையனார் வட்டுக்கோட்டை 89,000 ரூபாயையும், பி சேயோ லண்டன் அவர்கள் 45,000 ரூபாயையும், சுரேஷ் ஹாலண்ட் 44,500 ரூபாயையும், கணேந்திரன் கனடா 45,000 ரூபாயையும், சாந்தன் லண்டன் 45,000 ரூபாயையும், குமரேசு மகிந்தன் சுவிஸ் 50,000 ரூபாயையும், விஸ்வரூபன் சுவிஸ் 45,000 ரூபாயையும், தியாகு சுவிஸ் 45,000 ரூபாயையும், பிரசன்னா வடலியடப்பு 45,000 ரூபாயையும், தினா சுவிஸ் 30,000 ரூபாயையும், பிருந்தாவன் கனடா புலுனி 25,000 ரூபாயையும், திசாந்த ரூபன் கனடா லாந்து 25,000 ரூபாயையும், சே புகன் ஆதி குருபரன் நிருபரன் இணைந்து 1,50,000 ரூபாயையும், நிரூஜன் வட்டுக்கிழக்கு 46,000 ரூபாயையும், வி கோபி கனடா போலீஸ் 47,000 ரூபாயையும், சதீஷ் வட்டுக்கிழக்கு 46,000 ரூபாயையும், சண்முகநாதன் விஸ்வா ஏவிபி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அவர்கள் 46,000 ரூபாயையும், விவேகானந்த ராசா மதன் லண்டன் 50,000 ரூபாயையும், அகிலன் துணவி 46,000 ரூபாயையும், செல்வா சங்கரத்தை 45,000 ரூபாயையும், சுரேஷ் சங்கரத்தை 50,000 ரூபாயையும், கஜி பொன்னாலை மொட்டமாடி 45,000 ரூபாயையும், சுதன் பிரான்ஸ் 50,000 ரூபாயையும், அண்ணாமலை வாகீசன் கனடா 47,000 ரூபாயையும், கோபி வட்டுக்கிழக்கு 50,000 ரூபாயையும், ஆனந்தி கொட்டைக்காடு 25,000 ரூபாயையும் வழங்கி இந்த மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டியை 2026 எங்கள் அண்ணன் வட்டுக்கோட்டையின் வீரமைந்தன் சிவபாலன் தேவி அவர்களின் ஞாபகார்த்தமாக பொன்விழா மாட்டு வண்டி சவாரியாக இதை சிறப்பாக முன்னெடுக்கிறார்கள். இத்தனை நல்லுள்ளங்களும் பாசம் மிகு நண்பர்களுக்கும் இந்த விழா குழு சார்பாக மிகவும் சிறந்தாழ்த்திய நன்றிகள். அந்த வண்டிகளை தடத்தின் வழியே செலுத்தி இந்த சவாரி திரையிலே வீரம் சிறந்து எங்கள் தமிழிலும் சோழம் சாம்ராஜ்யம் புகழ்வர
வழி வழியாக அண்ணன் கரிகாலன் வழிவந்து இன்று சிவபாலன் தேவியை பேர் சொல்லும் வகையில் இந்த வீர விளையாட்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மண்ணின் மைந்தர்களே, புலம்பெயர் தேசத்துறவுகளே, இது ஒரு சாதாரண போட்டியாக கருதிவிடாதீர்கள். ஒரு மாட்டை வளர்த்து அதோடு நேசம் கொண்டு அதோடு பயிற்சி வழங்கி அதோடு ஒட்டி உணர்ந்து உறவாடி அதனை வீரம் சரிந்த காளையாக மாற்றி எங்கள் சொற்களை கேட்கும் அந்த செல்ல பிள்ளையாக அந்த களத்திலே அந்த திமிரை வெளிக்கொண்டு வரும் இந்த போட்டி. இது ஜல்லிக்கட்டை விட மிகவும் வேகம் கொண்ட விவேகமான போட்டி. களத்திலே ஜல்லிக்கட்டிலே காளைகள் பிடிக்க பாய்வார்கள். ஆனால் இங்கே காளையை வண்டில் இணைத்து அந்த சவாரி வழித்தடத்திலே நேராக பொறிபறக்க கலைத்து எல்லைக்கோட்டை அடையும் அந்த மதநுட்பம் இந்த மண்ணின் புகழ் பூத்த வரலாறு. ஆம், லைவ்ல வருமா?
காலாக கொண்டு உடனடியாக வரும். 9 பெரியவராக உறுப்பினர்கள் எங்களுடைய காலையிலே தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த சாரதிகளின் உட்கமுருவக்கம் இது காளைகள் அல்ல, வேங்குகள். இடந்தையில் வேங்குகளின் வீரப்பாய்ச்சல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெறுவது வட்டிக்கோட்டையின் வீரம் வாய்ந்தன் சிவபாலன் யோபி ஞாபகார்த்த பொன் விழா ஞாபகார்த்த மாபெரும் சவாரி போட்டி. 6, 7, 8, 9 விரைவாகணும். தயவு செய்து போட்டி ஆரம்பித்த